நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பாக்கியவான்கள். நாம் நாம் பாக்கியவான்கள் தெரியுமா? முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். நாம் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான். அப்படின்னா நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். நாம் யார்? அவங்கள விட மேலானவங்க. சரியா? அவங்களாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க. நம்மளாம் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். எனவே நாம் பாக்கியவான்கள். அந்த தெளிவும் அந்த நிச்சயமும் இந்த பூமியில் வாழ்கிற நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் மிக 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 பாக்கியம். வசனம், தேவனுடைய வார்த்தை இல்லை நம்ம வாசிக்கும்போது, நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் யாரோடு? இந்த பூமியில் தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அனுபவிப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி முழு உலகத்திலையும் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போல, இயேசு இந்த பூமியில் வந்திருக்கும்போது தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டது போல, இன்றைக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே இது மிக 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 ஒரு பாக்கியமான ஒரு காரியம், ஒப்பற்ற ஒரு காரியம். வசனம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கூடக்கூடும் சொன்னார்லாம். ஆனால் அவர் எதை பிரதானமாய் சொன்னார் அப்படின்னா, மேகத்தை பாரு, கீழே பூமியை பாரு, குடிகளை பாரு. எப்படி? பூமியில் உள்ள குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். இந்த ஒளிந்து போகிறவங்க ஒளிந்து போனதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கரெக்டா? ஒளிந்து போகிறவர்கள் ஒளிந்து போகிறதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் ரட்சிப்பு என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. இதை நாம் தேட வேண்டும். இதை நாம் தேட வேண்டும். இதை தேடுகிறவன் இதை கண்டடைவான், அவன் பாக்கியவானாக இருப்பான். அதான் சொன்னாங்க. எப்படி? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அஸ்திபாரம் கல், அதுக்கு மேலே எதை கட்டுறோம்? எல்லாம் அக்கினி என்ன செய்யும்? சோதிக்கும். அக்கினி சோதிக்கும். அக்கினி சோதிக்கும் போது எல்லாம் எரிஞ்சு போகும். ஆனால் அவருடைய ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? எரிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, அவருடைய ரட்சிப்பும் அவருடைய நீதியும் ஒரு நாள் என்ன செய்யாது. இப்போ நம்முடைய இருதயம் எது மேலே இருக்கணும்? அப்போ அவருடைய ரட்சிப்பு, அவருடைய நீதி, இது ரெண்டு தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். இது ரெண்டும் நமக்கு குறிக்கோளாக இருக்கும்னா நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நாம் ஒரு நாளும் பயப்பட மாட்டோம். ஒரு நாளும் நாம் கலங்க மாட்டோம். ஒரு நாளும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டவர் இவ்வளவு தெளிவாய் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரு, எல்லாம் ஒளிஞ்சு போகும்ப்பா, எல்லாம் ஒளிஞ்சிடும். ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா நிறைய பேருக்கு இது கிடைக்கிறது இல்லை, வாய்ப்பு இல்லை. நிறைய பேருக்கு இது கிடைக்கல. வசனம் சொல்கிறது, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓசியா 1:7.
யூதாவின் வம்சத்தாருக்கோ, அதாவது செலக்டட் பீப்புள், முன்னாடியே முன்குறிச்சாச்சு. யாருக்கு? யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல். இப்படியெல்லாம் நான் ரட்சிக்க மாட்டேன். அவருடைய ரட்சிப்பு இப்படி இருக்காது. அது விலையேறப்பட்ட ரட்சிப்பு. எப்படி? ஒளிந்து போகாத ரட்சிப்பு. ரட்சியாமல் அவருடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். பாருங்க, நம்முடைய ரட்சிப்பு யாரால் வந்திருக்கு? தேவனாலே ரட்சிப்பு. தேவனாலே ரட்சிப்பு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் குமாரனாய் வந்து இந்த பூமியில் கல்வாரி சிலுவையில் மரித்து நம்ம என்ன செய்தார்? ரட்சித்து விட்டார். அதான் மேட்ரு, ரட்சித்து விட்டார். இதை நம்ம நம்புறோம். பார்த்தீங்களா? இந்த விசுவாசம், இதுதான் தேவன் பார்க்கிற விசுவாசம். அந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்தபோது அவர் பாராட்டின ஒன்று என்னன்னா, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் காணவில்லை. அவர் பார்த்தது எல்லாம் பார்த்தா அருமையாக அன்னைக்கு சகோதரி பேசினாங்க. அவர் பேசினது எல்லாமே விசுவாசம். விசுவாசத்தினால்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். விசுவாசத்தினால்தான் நம்ம உலகத்தை ஜெயிக்கிறோம். என்ன? அப்போ ஆண்டவர் பார்க்கிறது அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் பிரிக்கவே என்ன செய்யாது? முடியாது. விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் எங்கெல்லாம் விசுவாசம் வேலை செய்தோ அங்கே ரட்சிப்பு வேலை செய்யும். எங்கே விசுவாசம் இல்லையோ அங்கே ரட்சிப்பு வேலை செய்யாது. ஆனால் அழியாதது என்னது? ரட்சிப்பு. அழியாதது அந்த நித்திய ஜீவன், அழியாதது அந்த நித்திய நீதி. இதை தருவதற்கு கர்த்தராலே நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, அவர் யாருக்கு இரக்கம் செய்வாரா? யூதாவின் வம்சம். யூதாவின் வம்சம். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைய? 12 பிள்ளைய. ஆனால் அந்த 12லையும் ஸ்பெஷல் யாரு? யூதா. அப்போ வசனம் என்ன சொல்லுது? ஓசியால யூதாவின் வம்சத்தாருக்கோ இரக்கம் செய்வேன். அப்போ தேவன் நமக்கு கிடைத்தது, இந்த ரட்சிப்பு கிடைத்தது இரக்கம். நம்முடைய எந்த செயல்னாலும் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்க போகிறதே இல்லை. பிரியமானவர்களே, தேவன் நம் மீது வைத்த இரக்கத்தினால நம்ம கூடி வந்துடுவோம். கரெக்டாக நம்ம பாடுகிறோம், ஐக்கியப்படுறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய இரக்கம். இந்த இரக்கம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கல அப்படின்னா அவன் இருதயம் கடினமாகிரும். அவன் இருதயம் கடினமாகிரும். சிஸ்டர் சொன்னாங்க, நொறுங்குண்ட இருதயம் வேணும்னாங்க. தெரியுமா? சபைக்கு போகலாம், பாட்டு படிக்கலாம், காணிக்க விடலாம், உபவாசிக்கலாம். ஆனால் இருதயம் மட்டும் நொறுங்கலைன்னா வேஸ்ட். ஒரு காசுக்கும் பெறாது. நீ எல்லாம் செஞ்சாலும் சரி, ஆண்டவர் பார்க்கிறது ஒரு நொறுங்குண்ட இருதயம். அந்த நொறுங்குண்ட இருதயத்தில் தான் அந்த ரட்சிப்பை நீங்கள் அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும். நல்லா பாடினதால நமக்கு கிடையாது. ஆனால் இருதயம் நொறுங்கி இருந்துமா, தாவீது சொல்லுவான், தேவரீர் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ஆண்டவர் எதை பார்க்கிறார்? ஆண்டவர் எதை மேன்மையாய் கருதுகிறார் அப்படின்னா, எப்படிப்பட்ட இருதயம்? நொறுங்குண்ட இருதயம். அது நமக்கு எப்போதும் இருக்கணும். எப்படி? எப்போதும் நமக்கு ஒரு நொறுங்கிய இருதயம் இருக்கணும். ப்ரெட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம ராப்போஜனம் கொடுக்கும்போது ப்ரெட்டு கொடுப்பான். அந்த ப்ரெட்டை லேசாக தொட்டோன்னு என்ன செய்யும்? கையில் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடையவர்களாக நம்ம குடும்பத்தில் இருக்கோம்னா குடும்பம் எப்படி இருக்கும்? மகிமையாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களாய் நாம் வாழும்போது தேவ பிரசன்னத்தை நாம் பார்க்க முடியும். தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். எனவே ரட்சிப்பு, விசுவாசம், அடுத்து நொறுங்குண்ட இருதயம், இது இருக்கும்போது பிரியமானவர்களே, அந்த யூதா குடும்பத்தை, அந்த சந்ததியை கர்த்தர் நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன்னு சொன்னார். அவருடைய இரக்கத்தினால தான் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்தது. எத்தனையோ பேர் கிடைக்கல தெரியுமா உங்களுக்கு? இந்த ரட்சிப்பு பணம் நிறைய இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாம் இருக்காது, ரட்சிப்பு இருக்காது. ரட்சிப்பு இல்லைன்னா
பிரியமானவர்களே, எல்லாமே வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. எனவே பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பை விலையேறப்பட்டதாய் நாம் பார்க்கணும். இந்த உலகத்தில் எதை விடவும் விலையேறப்பட்டது ரட்சிப்பு. தேவன் அப்படித்தான் நம்மை பார்க்கிறார். இவன் என்னுடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டவன், நான் கல்வாரி சிலுவையில் என் ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். பாருங்கள், அந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாலும் யூதாவுக்கு தான் நான் அப்படி செய்யணும்னு சொல்லார். இன்றைக்கு நாமும் அந்த யூதானா என்ன தெரியுமா? யூதானா என்ன? வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35. மறுபடியும் தற்போதையாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவர் யூதா என்று பெயரிட்டார். எப்படி யூதா வந்த பிறகு வேற பிள்ளையே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் நாவில் இருக்கும் என்று தாவீது சொன்னது போல, நாம் எல்லா காரியத்திற்காகவும் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருந்தால், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தால், நம்ம வாழ்க்கையில் பிசாசு என்ன செய்ய முடியாது, உள்ள வர முடியாது. நீங்கள் வேணால் செய்து பாருங்கள். எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும். வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து கர்த்தரை துதிக்கணும். அவரை துதிக்க 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 அவன் எப்படிப்பட்டவாள் தெரியுமா? அதே 31ஆம் அதிகாரத்தில் 29 31 படிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். லேயாள் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். பாருங்க, இவ சோமன்னாளா? இப்போ பிள்ளையே கேட்கல. ஆனால் இவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்பதை யார் பார்த்தா? அப்போ உலகத்தில் எல்லாரும் அவளை எப்படி பார்த்துருப்பாங்க? அப்போ நம்மளை இப்படி அற்பமாய் பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்மளை யாராவது அற்பமாக பார்த்தா நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க? ஒத்துக்கிடுவோமா? ஆனால் லேயா எப்படி இருந்தா? அமைதியாக இருந்தா. இயேசு சிலுவையில் அடிக்கும்போது அப்படி இருந்தார், அமைதியாக இருந்தார். சரி, என்ன அருமையான ஒரு பாக்கியம், என்ன அருமையான ஒரு சிலாக்கியம். இவ்வளோ அற்பமாக கொஞ்சம் இந்த சூழ்நிலையில் கடந்து போகிறவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். கரெக்டாக நம்ம சொல்கிறோம், அற்பமாய் எண்ணப்படும் போது அதை கர்த்தர் பார்க்கிறார். யார் பார்க்குறார்? கர்த்தர் பார்க்குறார். அப்போ அதை நம்ம அந்த அற்பமாய் எண்ணப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம அதை எங்கே எடுத்து போனோம்? அங்கே போனோம். நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அப்படியே மாற்றிடுவார், உல்ட்டா பண்ணிடுவார். நம்ம போராடுனா இவ்வளவு போராட முடியும், நம்முடைய பலன் வீணாய் போயிடும். இப்படி கடைசியில் நம்ம வெட்கப்பட்டு நிற்போம். ஆனால் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு பாருங்க. இப்படி கர்த்தருடைய பார்வையிலே நாம் வாழ்வதற்கு அன்றாட வாழ்க்கையை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பார்வையில் நாம் வாழணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் கர்த்தரில் பார்வையில் வாழும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். யார் அற்பமாக என்ன என்னை யார் பார்க்கா? கர்த்தர் பார்க்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் பார்க்கிறார். வானம் புகையை போல ஒளிந்து போகும், பூமி வஸ்திரம் போல பழசாய் போகும், அவருடைய ரட்சிப்போ நித்திய ரட்சிப்பு. அப்போ நித்திய ரட்சிப்பை தருவதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையில் தான் நடத்துவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியா அப்படி தான் சொல்லுவார். எப்படி? அடிமையின் தாழ்மையை அவர் சார் நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். அங்கேயும் அப்படி தான் பார்க்குறோம், இங்கேயும் அப்படி தான் பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி தாவீதினுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பண்ண யார்? சாமுவேல் போகும்போது எல்லா பிள்ளையும் கொண்டு வந்தாங்க. ஆனால் இவனை யாரும் லிஸ்ட்லேயே சேர்க்கலை. ஆனால் அவன் தாங்க ராஜா வர போகிறான். பார்த்தீங்களா? அப்போ யார் அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் தூக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட இடத்தை நம்ம தெரிந்திருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம்.
இப்படிப்பட்ட இடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் எங்கே பிறக்கணும் அப்படின்னு அவருக்கு சூஸ் பண்ணி பிறக்கலாம். நம்மெல்லாம் எங்கே பிறக்கணும்னு நினச்சி என்ன செய்யலை, சூஸ் பண்ணி பிறக்கக்கூடிய இடத்து வரல. ஆனால் இயேசு எங்கே பிறக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணார் இல்லையா? சூஸ் பண்ணி மரியாவோட வயிற்றில் பிறந்தார். அதுவும் மாட்டு தொழுவத்தில். அவர் அங்கே கூட அவருக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட இடத்தை அவர் தெரிந்து கொண்டார். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அப்படி இடத்த தெரிஞ்சுடுமா? இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை பின்பற்றி முதல் ஒரு பாடல் பாடணும். ஆண்டவரே உம்மை போல என்ன ஆத்மத்தில் பாட்டு பாடணும். இயேசு இப்படிப்பட்ட இடத்தை தெரிந்தெடுத்தார், சூஸ் பண்ணார். அடுத்தாப்புல இயேசு சொன்னார், கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தா நீ முதல்ல போய் உட்காராத, நீ போய் எங்கே உட்காரு. பாருங்கள், இப்படியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுவோமா? இதெல்லாம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாதை. இதுதான் ரட்சிப்பின் பாதை, ரட்சிக்கப்பட்டவனுடைய பாதை. இந்த உலகத்தினுடைய பாதை என்பது வேறு, கிறிஸ்துவனுடைய பாதை என்பது வேறு. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மோசே வந்தான். மோசே அவன் எகிப்தில் பார்வோனுடைய குமாரத்தியாய் வாழ்ந்தான். அடுத்த சாம்ராஜ்யத்துக்கு அவன் தான் தலைவன் ஆகணும். ஆனால் அவன் ஒன்றை தெரிந்து கொண்டான். எதை? மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே மிகுந்த பாக்கியம் என்று தெரிந்து கொண்டான். பிரியமானவர்களே, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பாதை. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த பூமியில் வச்சுதான். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை யாரும் தெரிந்து கொள்வாங்கன்னா அநேகர் தெரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் யார் தெரிந்து கொள்ள முடியும்னா, கிறிஸ்துவை தனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறவனும், கிறிஸ்துவால் போதிக்கப்படுகிறவனும், கிறிஸ்துவால் வழிநடத்தப்படுகிறவர்கள் மாத்திரமே இந்த பாதை என்ன செய்வாங்க, தெரிந்து கொள்வாங்க. அப்போ பாருங்கள், அந்த யூதா எங்கே வந்தான்னா, இப்படிப்பட்ட இடத்துல அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்பதை பார்க்கும்போது அவள் சோர்ந்து போகலை, அவள் கவலைப்படலை, அவள் கர்த்தரையே நம்பியிருந்தாள். பிள்ளை பிறந்தது, ஒரு பிள்ளை கடைசியாக அந்த பிள்ளைக்கு என்ன வச்சா, துதின்னு வச்சா. அப்போ அந்த யூதா கோத்திரத்தில் தான் இயேசுவே நெஞ்சாரு பிறந்தார். அற்பமாய் எண்ணப்பட்ட கோத்திரத்தில் யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டார். நாம் இப்படிப்பட்ட பாதையை தெரிந்து கொள்ளும்போது தான் இது ரட்சிக்கப்பட்டவனுடைய பாதை. யாருடைய பாதை? ரட்சிக்கப்பட்டவனுடைய பாதை. அவன் அந்த உலகத்தினுடைய மேன்மையோ அந்த உலகத்தினுடைய மயக்கத்தையோ விரும்ப மாட்டான். அவன் கிறிஸ்துவின் சமூகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வழியை அவன் தெரிந்து கொள்வான். இதுதான் நம்முடைய. அப்போ நமக்கு சோர்வு வராது, கவலை வராது, நமக்கு வெட்கம் வராது. ஏன்னா அங்கே யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார், என்னுடைய மணவாளன் இருக்கிறார், என்னுடைய நேசர் இருக்கிறார். அந்த பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மற்ற மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அப்படி சோர்ந்து போவோம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது யாரை மட்டும்தான்? கிறிஸ்துவை மட்டும்தான். அதனால தான் சொன்னார் எபிரேயர் 12:1-2 படிங்க. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். அப்போ நமக்கு என்ன இருக்கு? பாரம் இருக்கு, பாவம். இந்த ரெண்டும் நம்ம சுற்றிய போதும் இருக்கும். அதை தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற. பாருங்க, அந்த உலகத்தில் பவுல் சொன்ன நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். முடித்தோம்னு சொல்லலை, முடித்தேன். அப்போ நம்ம எல்லாருக்கும் தனித்தனியாக என்ன உண்டு? ஒரு ஓட்டம் உண்டு. கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். ஆனால் ஓட்டம் தனி. அல்லேலூயா. ஓட்டம் தனிதான். தனியாய் பிறந்தோம், தனியாய் வாழ்கிறோம், தனியாய் தேவனுக்கு முன்பாய் நிற்போம். ஜீவகிரீடம் தனியாய்த்தான் கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படாது. எனவே நாம் இதெல்லாம் மறந்துட்டு தான் ஓடணும். ஏன்னா அவருக்கு முன்பாய் நான் நிற்கப் போகிறேன். ஏசு அப்படித்தான் நின்றார். பிதாவுக்கு முன்பாக தான் எப்போதும் நின்றார் தவிர அவன் ஏறதுக்கு முன்னாடி நின்னோம்னு நினைக்கல. அங்கே எப்போதும் யாருக்கு ஏறதுக்கு முன்னாடி நின்னா கூட அவர் யாருக்கு முன்னாடி நிற்கிறார்? பிதாவுக்கு முன்னாடி நின்றார். இந்த பார்வை, இந்த வெளிச்சம் ரட்சிக்கப்பட்டவனுக்கு வரணும். அதனால் சூழ்நிலையை பார்த்தல நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளித்து விட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும்
இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஆ, பொறுமையோட ஓடக்கடவும். எப்படி ஓடணும்? பொறுமையோட ஓடணும். பொறுமை இல்லாமல் நெஞ்சிட முடியாது, ஓடிட முடியாது. ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பொறுமை இருக்கான்னு பார்ப்பார். என்னது பார்ப்பாரு? என்ன பார்ப்பாரு? பொறுமை. பல்ல கடிச்சிட்டு இருக்குது பொறுமையா? அப்படி இல்லை. பரிசுத்தாவினால் நிறைந்து மகிழ்ச்சியாக இருப்பது தான் பொறுமை. எந்த சூழ்நிலையிலும். ஸ்தேவானை கல்லெறியும் போது அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான், சரியா? அவன் 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 அவங்கெல்லாம் பல்ல கடிச்சாங்க, இவன் பல்ல கடிக்கல. இவன் பரிசுத்தாவினால் நிறைந்தான். அப்போ நம்ம சூழ்நிலையில், நெருக்கத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் அதெல்லாம் தள்ளிட்டு இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். இயேசுவினுடைய அந்த பாடு மரணத்தை நாம் நினைத்து அவருக்கு பின்னாடி ஓடணும். தொடர்ந்து வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவமானத்தை எண்ணாமல். அதான் அந்த அப்போ அந்த அவமானத்தை யார் பார்த்தா? கர்த்தர் பிதா பார்த்துப்பார். பிதா பார்ப்பார். அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாவற்றையும் யார் பார்க்குறா? அவர் சொன்னார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்? எண்ணி வச்சுருக்கேன், ஒன்றும் விழாது. எனக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட பிதா நமக்கு இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் அவற்றை கொடுத்துட்டு சிலுவையை சகித்து அந்த பாதை. என்ன ரூட் என்ன தெரியுமா? அவமானத்தின் பாதை சகித்து, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அவமானத்தை எண்ணாமல். அப்போ நமக்கு ரூட் எப்படி? அவமானம்தான், வேற ரூட்டே கிடையாது. ஆனால் அது என்னணும்? எண்ணப்படாது. நீங்கள் அவமானத்தை எண்ணி விட்டீர்களானால் சோர்வு தாக்கும், கவலை தாக்கும். நீங்கள் என்னை எப்படிலாம் பேசிட்டாங்களா அப்படின்னு நினைக்கவே விடாது. என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே விடாது. நீங்கள் எதை பார்க்கணும்? சிங்காசனத்தை பார்க்க வேண்டுமே தவிர அவமானத்தை பார்க்கும்படி நாம் அழைக்கப்படவில்லை. எப்படி பாதையில் லேயாளுடைய வாழ்க்கையில் நடந்ததை பார்த்தீங்கன்னா, துதி அவம் எப்போதும் கர்த்தரை துதிக்கத்தான். சூழ்நிலையெல்லாம் யாரும் அற்பமாக எண்ணட்டும், யார் என்ன வேணாலும் என்ன நினைக்கட்டும், அப்படி போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பவுல் அதே வாழ்க்கையில் தான் போனார். பவுல் அதே வாழ்க்கை தான் போனார். எனவே இதுதான் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற கடந்து சென்ற வாழ்க்கை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அவருக்கு தர முடியும். ஆனால் அவருக்காக நம்ம அவமானத்தை சகிக்க முடியுமா? அவருக்காக பவுல் சொல்ல, அவருக்காக நான் எல்லாவற்றையும் விட்டேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாய் எண்ணுதம்னார். அப்போ கிறிஸ்துவின் மேலே கொண்டிருந்த அவர் அன்பு, கிறிஸ்துவின் மேல் கொண்டிருந்த வைராக்கியம் இன்றைக்கி நமக்கு வேணும். பிரியமானவர்களே, நம்ம வச்சுருக்கிற சொத்து எதுவும் வராது. நம்ம வீடு 2 வீடு வச்சுருக்கேன், ஒன்றும் எதுவும் வராது, எதுவுமே வராது. ஆனால் கிறிஸ்து நம்மோடு வருவார். கிறிஸ்துவும் வருவார். தெரியுமா உங்களுக்கு? தேவ தூதர்கள் வருவார்கள். அதனால தான் ஏசாயாவில் சொல்லும்போது என் ரட்சிப்பு அது நித்திய ரட்சிப்பு என்று சொன்னார். எனவே நித்திய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார், கேரண்டியான ரட்சிப்பை தந்திருக்கிறார். இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்போதும் இருக்குமானால் நாம் அவமானத்தை என்ன செய்ய மாட்டோம்? எண்ண மாட்டோம், எண்ணவே மாட்டோம். அவமானத்தை நான் ஏதோ ஒன்றை வைத்திருந்தோம்னா தான் அவமானத்தை எண்ண முடியாது. நான் ஒன்றுமே இல்லாமல் போனோம்னா அவமானப்படுத்தப்படும் போது நம்ம சோர்ந்து போகணும். நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் அந்த சோர்வு? என்னை எப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு முன்னாடி என்ன இல்லை? கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துவாகிய அந்த ரட்சகர் இல்லை. அவரை பார்க்க 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 பிரியமானுடைய நம்ம வாழ்க்கையில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பார்க்க முடியும். இந்த ஒரு வார்த்தை எப்படி? எந்த வார்த்தை? நித்திய ரட்சிப்பு. எல்லாம் ஒளிஞ்சு போகும், என் ரட்சிப்போ என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. ரட்சிப்புங்கிறது உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஒன்று. தெரியுமா உங்களுக்கு? அந்த ரட்சிப்பை தேடி தான் அங்கங்கே போகிறாங்க. பாவ மன்னிப்பை தேடி காசிக்கு போகிறாங்க, அடுத்து மெக்காவுக்கு போகிறாங்க, புனித ஸ்தலங்களுக்கு ஏன் போகிறாங்க? எவ்வளோ பிரயாசம். ஆனால் இதெல்லாம் நமக்கு கிஃப்டாக கொடுத்தாரு, ஈவாக கொடுத்தாரு. என்ன எவ்வளோ பெரிய பாக்கியம். இதுக்கு நம்ம வாழ்நாளெல்லாம் நம்ம கர்த்தரை செய்யணும். மெக்கானிக்கலாக இல்லை, உண்மையிலே உணர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் அவரை தொழுது சேவிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். பாருங்கள், சொன்னாங்க பேசிகிட்டு இருக்கும்போது மோசே
அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். அடுத்து யாக்கோபு ஆசீர்வதித்தார். இப்படி அந்த ஆசீர்வாதத்தை கடைசியில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி ஆதியாகமம் 49 1ஆம் வசனம் படிங்க. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். நான் அறிவிப்பேன். அப்போ இன்னைக்கு உள்ள காரியம் இல்லை, கடைசியில் உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வசனம். யாக்கோபின் குமாரரே, ம் கூடி வந்து கேளுங்கள். ம் உன் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். செவி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூதாவுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. 49:8. யூதாவே, ம் சகோதரால் புகழப்படுபவன் நீயே. சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். பாருங்க, யாருக்கு மட்டும்தான்? யூதா. யூதாவுக்கு தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். நீங்கள் மற்ற படித்து பாருங்கள், இவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் மேலும் ஹையில் இருக்கும். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மேலான ஆசீர்வாதத்தை யூதா வாங்கிட்டு போயிருப்பான். ஏன்னா யூதானா துதி, கர்த்தரை எப்போதும் துதிக்கிறவனுக்கு இது கிடைக்கும். எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிக்கிற துதியை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலகவே மாட்டேன். எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படிங்கிற இருதயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். 9ஆம் வசனம். யூதா பாலசிங்கம், பாலசிங்கம். நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். ம் என் மகனே, ம் சிங்கம் போலும் பிளசிங்கம் போலும் அடங்கி படுத்தான். ஆ அவனை எழுப்புகிறவன் யார்? ஆ சமாதான கர்த்தர் வருமளவும் ம் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. ம் நியாயம் பிரமாணிக்க அவன் பாதங்களை விட்டு ஒழிவதில்லை. ம் ஜனங்கள் அவரிடத்தில் ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அந்த யார் தெரியுமா? அந்த சந்ததியில் தான் யார் வாரா? கிறிஸ்து வராரு. என்ன தீர்க்க தரிசனமான கடைசி நாட்களில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? அப்படி நிறைவேறிச்சு பார்த்தீங்களா? அப்போ கர்த்தரை எப்போதும் துதிக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இது. இன்னொரு வசனம் பார்க்கலாம். 11. அவர் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் ம் தன் கோழியை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவார். ம் திராட்சரசத்திலே தன் வஸ்திரத்தையும் ம் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பார். ம் அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும் அவன் கண்கள் திராட்சரச திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும். அவன் பற்கள் பாலினால் மென்மையாயும் இருக்கும். பாருங்க, அவன் வாழ்க்கை அப்படி மாறும், அவன் கண்ணு அப்படி மாறும். அப்போ இது ரெண்டும் மாறிச்சுன்னா அவன் இருதயம் என்ன செய்யும்? மாறிடும். மாறிடும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யூதாவுக்கு கொடுக்குறாரு. உபாகமம் 33:1. தேவனுடைய மனுஷனாகிய மோசே, ம் நான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. ஆ கர்த்தர் அதாவது அதில் 33:7 படிங்க. அவன் யூதாவை குறித்து, யூதாவை குறித்து, கர்த்தாவே, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு ஆ அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும். ஆ அவன் கை பலத்த கடவுள், அவன் கை. பலத்த கடவுள். அப்போ கர்த்தரை துதிக்கிறவனுடைய கை என்ன செய்யப்படும்? எந்த சூழ்நிலையிலும் யாரெல்லாம் சூழ்நிலையை பார்க்காம கர்த்தரை துதிக்கிறார்களோ அவருடைய கை என்ன செய்யணும்? பலத்திருக்கும். இதை விசுவாசிக்கணும், இதை செயல்படுத்தணும். இதை விசுவாசிக்கணும், செயல்படுத்தணும். அந்த துதி நம்முடைய இருதயத்திலிருந்து வரணும், வெறும் நாவில் மட்டும் இல்லை. அடுத்து அவன் கை பலத்த கடவுள், அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்றார். இது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தெரியுமா? யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ இந்த பாக்கியத்தை அவர்களுக்கு அவர் தருகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் மோசே மூலமாக சொல்லிட்டார். எனவே நீங்களும் நானும் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். யூதா கோத்திரத்து ஜனம். யூதா அப்போ நம்ம நாவில் எப்போதும் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். எங்கே துதி இருக்கோ அங்கே கம்ப்ளைண்ட் இருக்காது. கரெக்டா? எங்கே துதி இருக்கிறதோ அங்கே என்ன இருக்காது? கம்ப்ளைண்ட்டே இருக்காது. தித்திப்பும் இனிப்பும் ஒரே வீட்டிலேருந்து என்ன செய்யாது? வராது. எனவே நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம். எனவே தான் வசனம் ஓசியால வாசித்தோங்களா? ரட்சிப்பு யாருது? கர்த்தராலே ரட்சிப்பு, நம்மளால கிடையாது. இது எந்த அளவுக்கு நாம் உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அவரை
துதிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9. அவர் நம்முடைய கிருபையின்படி நம்மை ரட்சியாமல் ஆ, தம்முடைய தீர்மானத்தின்படியும் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் ஆ, நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அழைத்தார். பரிசுத்த அழைப்பு. அப்போ நம்ம அழைப்பு என்னது? பரிசுத்தம். சிஸ்டர் சொன்னாங்க நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குன்னு சொன்னாங்களா? நம்முடைய அழைப்பு என்னது? பரிசுத்தம். கவலையே பட வேண்டாம். பரிசுத்த அழைப்பினாலே அவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் நடத்துவார், பரிசுத்தமாய் நிறுத்துவார், சாட்சியாய் நிறுத்துவார். பவுல் சொன்னார், உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொன்னார். சாட்சியாய் நிறுத்துவேன். அதே மாதிரி தேவன் நம்மை ரட்சித்தவர், முடிவு வரைந்தும் அவரை நடத்துவார். அவர் இடையில கைவிட்டு போகிற தேவன் அல்ல. ரோமர் 8:3 படிங்க. ரோமர் 8:3. மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார். இதை விட நமக்கு என்னங்க செய்வார்? நாம் செய்ய முடியாத, நாம் நிறைவேற்ற முடியாத இப்போ யாரே செஞ்சிட்டாரு? அந்த ரட்சிப்பு கர்த்தராலே நமக்கு கிடைச்சிருச்சு. இதை விசுவாசிக்கும் போது, இதற்காக நாம் நன்றி செலுத்தும் போது அதை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். இது நமக்கு கிடைத்த கிஃப்ட்டு. ஆனால் இந்த யூதா பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த யூதா இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 9. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பஞ்சம் வந்துருச்சு. எங்கே? கானான் தேசத்தில் பஞ்சம் வந்துட்டு, எகிப்தில் தானியம் இருக்குன்னு கேள்விப்பட்டு அவங்க சகோதரெலாம் போய் பார்த்துட்டு முதல்ல வந்துட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2ஆம் தரம் போகும்போது யாரை கூப்பிட்டு வர சொன்னா? அவன் சகோதரனை கூப்பிட்டு வர சொல்லும்போது, அவன் சகோதரனுக்கு பிரியமான அவன் தகப்பனுக்கு பிரியமானவன். அவனை அப்பா விடமாட்டார். என் பையன் யோசேப்பு போயிட்டான், இவனை நான் எப்படி அனுப்புவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூதா என்ன சொல்கிறாரு பாருங்க. 43:9 படிங்க. 8:9. அவனுக்காக நான் அப்போ யூதானா மற்றவர்களுக்காக, கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், பிள்ளைகளுக்காக பெற்றோர், இப்படி உத்தரவாதத்தை எடுக்கணும். மற்றவர்களுக்காக உத்தரவாதத்தை எடுக்கணும். வாசித்தாங்க எப்படி? தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் அங்கே உத்தரவாதம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. மோசே சொன்னான், ஆண்டவரே அவங்களுக்கு பதிலாக என்னை அழிச்சு போடும் அப்படின்னு சொன்னான். இப்படிப்பட்ட செபிக்கிற, மற்றவங்களுக்காய் பரிந்து பேசுகிற, மற்றவர்களுக்காய் தேவனிடத்தில் காத்திருக்கிற இப்படிப்பட்டவர்களை அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அப்போ யூதானா அவனுக்கு இந்த கேரக்டரும் இருக்கும். எந்த கேரக்டரு? மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற, பொறுப்பெடுக்கிற. நான் யூதாவுக்கு, அவனுக்கு நாம் ரூபனுக்கு நாம் பேர் என்ன பேர் கூட்டு சொன்னாங்கல்ல, பென்னிமேன். பென்னிமேனுக்காக நான் கொண்டு வந்து விடுதேன், உத்தரவாதம் நான் பொறுப்பெடுத்துக்கிறதேன். நம்ம சொல்லுவோமா என்னமோ ஆகி போச்சுன்னு சொன்னால் நம்மளை போட்டு என்ன ஆஃபீஸ்லேயோ எங்கேயுமே யாரும் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க, ஜாமீனே யாரும் போட மாட்டாங்க. இப்போ ஏசு நமக்காக என்ன போட்டார்? ஜாமீன் போட்டார். இவன் பாவத்தெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன் சொன்னாரா இல்லையா? இவன் பாவத்தெல்லாம் நான் ஏற்றுக்கிற முற்றிலும். உங்கள் பாவத்தெல்லாம் எல்லா பாவம் நம்ம பார்த்து ஏற்றுக்கிட்டா தெரியுமா? நம்ம பாவத்தை அவர் மட்டும் ஏற்றுக்கிடணும்னு சொன்னால் நமக்கு வரவே முடியாது. எம்மனா சீனாய் மலைக்கு ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அப்படின்னால அங்கே நல்லார் பொல்லார் எல்லாரும் போகலாம். யார்கிட்ட? கிறிஸ்துவ இடத்துல போகலாம். பிரியமானவர்களே, பிதாவின் இடத்துல போகலாம்.
அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? உத்தரவாதத்தை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்காக எடுக்கணும். ஆண்டவர் எனக்கு சொன்னார் ஒரு சில காரியங்களை சொல்லும்போது, நீ இந்த காரியத்தை குறித்தெல்லாம் பேச வேண்டாம், ஜெபம் பண்ணினார். இந்த காரியத்தை குறித்து ஒருவருடைய வீழ்ச்சியை குறித்தோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை குறித்தோ நீ பேசுறதை பார்க்கணும், நீ என்ன செய்? ஜெபம் பண்ணேன் அப்படின்னாரு. நான் இப்படிப்பட்ட இருதயத்தை தான் தேடுகிறேன். அது தப்பு, ரைட்டு, அது வேறு விஷயம். ஆனால் நீ பரிந்து பேசுகிறவனாக இருப்பாயானால் உன் ஜெபத்தை கட்டு நான் என்ன செய்வேன்? நான் சமாதானத்தை உண்டாக்குவேன், அல்லது அவங்க நோயை சுகமாக்குவேன், அல்லது அவங்க பிரச்சனையை செய்வேன், தீர்ப்பேன் அப்படின்னாரு. பிரச்சனையை பேசுறது 1000 பேர் இருக்காங்க, ஆனால் பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்கு தீர்வு காண்பதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இந்த உலகத்தில்? சொல்லுங்க பார்ப்போம். சுற்றி விட்டு போயிடுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட யூதாவை போல கர்த்தரை எப்போதும் அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துலையும் நாம் அதை பொருட்படுத்தாமல் நம்ம கர்த்தரை மட்டும் துதிக்கிறவர்களாக இருக்குமானால், அல்லது மற்றவர்களுக்காக எப்படி பொறுப்பெடுக்கிறவர்களாக இருக்குமானால், இயேசு இப்படி நமக்காக பொறுப்பெடுத்தார். அப்படி நாம் இருப்போம்னா, அவன் பாருங்கள் 43:9 படிங்க. அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவன் என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. எப்படி? என்னாலும் அந்த குற்றம். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? இப்படி நம்ம சொல்லுவோமா? நம்ம அக்கா தங்கச்சிக்கோ அண்ணன் தம்பிக்கோ, நீ இயேசுவை ஏற்றுக்கோ, நீ அமைதியாக இரு, நீ ஜெபி, கர்த்தர் உன்னை பொறுப்படுத்திக் கொள்வார், கர்த்தர் உன் காரியத்தை பார்த்துக்கொள்வார். அப்படி இல்லைன்னா அந்த காரியத்தை நான் என்ன செய்தேன்? பொறுப்படுங்க. இப்படி சொன்னால் அப்படி பொறுப்பு ஏற்க வேண்டிய வராது. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். சரியா? எப்படி? அடுத்து, நாங்கள் தாமதியாக இருந்தோமானால் இதற்குள்ளே 2ஆம் தரம் போய் திரும்பி வந்திருப்போமே. அப்போ அவன் எவ்வளோ நேரம் போராடிட்டு வந்துட்டான் பாருங்க. எவ்வளோ நேரம் அப்பாட்ட போராடிக்கிட்டு இருந்திருக்கான். நான் பொறுப்பேற்கேன். அவன் எவ்வளோ நாள் அதை நடந்துச்சுன்னு தெரியல. இப்படி நாம் மற்றவர்களுக்காய் நாம் என்ன செய்யணும்? பொறுப்பேற்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினார். எனவே இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாமும் இந்த யூதா கோத்திரத்தை போல எப்போதும் எல்லா இடத்திலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய், துதியின் ஆவியை உடையவர்களாய், அற்பமாய் எண்ணப்படலாம், நம்ம அவமானப்படுத்தலாம். எந்த தாவீதா சீமை என்னஞ்சா நிந்தித்தான். அப்போ அவன் என்ன தெரியுமா? கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பிதா இயேசுவை ஏரோதுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டிக்கும் போது ஏரோதும் எல்லாத்தையும் பார்க்கல. பிதா இந்த பாத்திரத்தை எனக்கு தந்தார். இயேசு சொல்லும்போது ஜெபம் பண்ணுவார், பிதா தந்த பாத்திரம், இந்த வேலை நான் இதை இந்த வேலையை நின்று ரட்சியம் என்று சொல்வேணும், இதற்காகவே வந்தேன். அப்படி அவர் ஜெபம் பண்ணதுனால, அந்த யூதா கோத்திரத்தில் அவர் ஜெபம் பண்ணதுனால இன்றைக்கி நானும் நீங்களும் என்ன செய்வோம்? இந்த ரட்சிப்பை பெற்று நின்றுக்கிறோம். நான் முதல்ல வாசித்தது போல் இந்த உலகத்தில் மிக உன்னதமானது, ஈடுபட முடியாது, விலையேறப்பெற்றது அப்படின்னு சொன்னால் அந்த ரட்சிப்பை நாம் மாத்திரம் இல்லை, அநேகருக்கு கொடுக்க, இதை இயேசு எப்படி கொடுக்க விரும்புகிறாரோ அப்படி கொடுப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் நம் சந்ததியும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.